யாருக்கு ஓட்டு போடுறதுன்ற ஒரு பிரச்சனை வருது. ரெண்டு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, போட்டி போடுபவருடைய கட்சியினுடைய கொள்கைகள் ஒன்று. இரண்டாவது, அந்த வேட்பாளருடைய தகுதிகள். ரெண்டு தான் முக்கியமான விஷயம். அவர் எந்த கட்சியை சேர்ந்திருக்கிறாரு, அவருடைய கொள்கைகள் என்ன என்பதை பார்ப்பது. இரண்டாவது, அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள், நல்லவரா கெட்டவரா என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் நமது நாட்டு இப்போ சூழ்நிலையில் தனி மனிதர்கள் முடிவு செய்வதில்லை, ஒரு கட்சி தான் முடிவு. ஒரு நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயம் செய்வது தனி மனிதர்கள் அல்ல, தனி வேட்பாளர்கள் அல்ல, ஒரு கட்சி தான் அதை முடிவு செய்கிறது. ஆகவே நாம் இப்போ அதை பற்றி தான் அதிகமாக பேச வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய கொள்கைகள் என்ன, அவருடைய சித்தாந்தம் என்ன என்பதை பார்த்து அவர்களுக்கு நான் ஓட்டு போட வேண்டியிருக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு நம்ம தலைவிதியை நிர்ணயம் செய்பவர்கள் அவர்கள் தான், அவர்கள் நிர்ணயம் செய்ய போகிறாங்க. அந்த கட்சி தான் நிர்ணயம் செய்ய போகிறது. ஆகவே ஆளை பார்க்குறதோட இப்போ கட்சி அதிகமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்போது நம்ம நாட்டில் இந்த தேர்தலை எடுத்துக்கொண்டால் 2 வகையான கூட்டணிகள் இருப்பதை பார்க்கிறோம். ஒன்று வகுப்புவாதத்தை பேசுகின்ற கூட்டணிகள், இன்னொன்று வகுப்புவாதம் அல்லாத மதசார்பற்ற ஜனநாயகத்தை பேசுகின்ற கூட்டணிகள். இப்போது இந்த வகுப்புவாதிகளை பற்றி நாம் கொஞ்சம் எடை போட்டு பார்க்க வேண்டும். 5 வருஷத்துக்கு முன்னால் ஆட்சிக்கு வந்தாங்க. எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள்? சபுகா சாத் சபுகா விகாஸ். அவர்கள் சொல்லியது சபுகா சாத் சபுகா விகாஸ், அனைவருக்கும் அனைத்திலும் வளர்ச்சி, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைத்திலும் வளர்ச்சி, அனைவருக்கும் வளர்ச்சி என்று சொன்னார்கள். இந்த 5 ஆண்டில் நாடு வளர்ச்சி அடைந்ததா? 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் 1.1 கோடி வேலை இழந்து விட்டோம், இழந்திருக்கிறோம். கூடுவதற்கு பதிலாக குறைந்திருக்கிறது. வேலை வாய்ப்பின்மை இந்த நாட்டிலே 36%. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் 36%. அடுத்தபடியாக பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்நிலை. ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். உங்களை யாராவது நேரம் இருந்தால் கொஞ்சம் இதுக்கு திருப்பூருக்கு போய்ட்டு வாங்க, வேறு ஒன்றும் வேண்டாம், திருப்பூருக்கு போய்ட்டு வாங்க. தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர், சவுத் இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்ற அங்கே 50,000 சிறு தொழில்கள் மூடப்பட்டிருக்கின்றன. மூடப்பட்டு நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க அவ்வளோ தொழிலாளர்கள். அந்த நிலைக்கு நாட்டிலே பொருளாதாரம் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. விவசாய உற்பத்தியை 2 மடங்காக பெருக்கினோம் என்று சொன்னார்கள், நடந்ததா? தொழில் வளத்தை பெருக்குவோம் என்று சொன்னார்கள். தொழில் வளம் 7.4 4.5 குறைந்திருக்கிறது தொழில் வளர்ச்சி. உங்கள் எல்லா கணக்குலையும் 15 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் போடுவோன்னு சொன்னாங்க இல்லையா? வந்து சேர்ந்துருக்கா? நீங்களே பார்த்துக்கிடுங்க. விலைவாசி உயர்ந்திருக்கிறதா கூடியிருக்கிறதா? அதுக்கெல்லாம் புள்ளி விவரமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மளிகை கடைக்கு போனால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெரும் பெரும் வார்த்தை ஜாலங்கள், மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்கில் இந்தியா, வார்த்தையெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது நடந்ததா? முடிவு செய்து கொள்ளுங்கள். ஊழலை ஒழிப்பதாக சொன்னார்கள். ரஃபேல் ஊழல், நமக்கு ரஃபேல் விமான ஊழல் நடந்து என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அவங்க செஞ்சதெல்லாம் இந்த ஜிஎஸ்டி மூலமாக, சரக்கு சேவை கட்டணமும் இந்த பண மதிப்பு நீக்கம் டிமானிட்டைசேஷன் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை அழித்து விட்டார். இதை எந்த ஒரு பொருளாதார நிபுணரும் இதை சொல்லுவார், எனி எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்லுவார். இந்த முடிவுகளை அவர்கள் எடுத்தது பொருளாதார மேதைகளை கலந்து ஒன்று முடிவெடுக்கவில்லை, ஆர்பிஐ கவர்னரை கலந்து ஒன்று முடிவெடுக்கவில்லை, இவர்களாக செய்த முடிவுகள். எச்சரித்திருக்கிறார்கள். ரகுராம் ராஜன் போன்ற கவர்னர்களாக எச்சரித்திருக்கிறார்கள், இதுபடி செய்யாதீர்கள் என்று. இவர் சொன்னார்கள் எல்லா கருப்பு பணமும் வந்துடும் அப்படின்னாங்க. ஒன்றும் வரல. அவ்வளோ பணமும் திரும்பி வந்துருச்சு பேங்குக்கு. எந்த பணத்தை எல்லாம் பண மதிப்பு நீக்கம் செய்தார்களோ மொத்த பணமும் திரும்பி வங்கிக்கு வந்து விட்டது. அவர்கள் எதிர்பார்த்தது பல கோடி வராதுன்னு சொல்லி வந்து விட்டது. தீவிரவாதம் ஒழியும் என்று சொன்னார்கள், ஒழியலை. ஆக எல்லாம் பொய்யாக, காணல் நீராக மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு ஓட்டுப்பட்டார்கள். மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன், அவர்களுடைய ஆட்சியில் மக்களை குறை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழாதா, இந்த நாட்டுக்கு நல்லவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்களா என்ற ஒரு பெரும் ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் மக்கள் அவர்களுக்கு விழுந்து விழுந்து ஓட்டுப்பட்டார்கள். மக்களை இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இதுபோக வேறு பல காரியங்களையும் செய்தார்கள். அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வைத்துக்கொண்டு பிடிக்காதவர்கள் மீது பழி வாங்குவது, சோதனை போடுவது, கருத்து சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தவர்களெல்லாம் அர்பன் நெக்சல்ஸ்
அர்பன் நக்சல்ஸ் என்று அவர்களை பட்டம் சூட்டி அவர்களை செயலிலே கொண்டு தள்ளினார்கள். ஆக இப்படித்தான் அவர்களுடைய இந்த வளர்ச்சி பற்றி அவருடைய ரிப்போர்ட் இதுதான். நான் இதுவரைக்கும் சொன்ன சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஆக அவர்கள் வளர்ச்சியை ஒன்றும் தரவில்லை, அவர்கள் தந்ததெல்லாம் வகுப்புவாதம் தான். வகுப்புவாதத்தை வளர்ப்புகின்ற ஒரு வேலையைத்தான் அவர் செய்தார். ஏனென்றால் அது அவருடைய ரத்தத்திலே கலந்தது. தட் இஸ் தர் அஜெண்டா, தட் இஸ் இன் தர் டிஎன்ஏ. அவங்களுடைய இரத்தத்திலே இருக்கிற இந்த நாட்டிலே வகுப்புவாதத்தை வளர்த்து 2 சமுதாயங்களை பிளந்து கலவரங்களை உண்டு பண்ணுவதுதான் அவருடைய நோக்கம். ஆக அங்கே நடந்தது அனைவருக்கும் வளர்ச்சி, அனைத்திலும் வளர்ச்சி அல்ல, அனைத்திலும் வகுப்புவாதம். அதான் நடந்தது, அனைத்திலும் வகுப்புவாதம் நடந்ததுதான் உண்மை. லவ் ஜிஹாதிலே ஆரம்பித்தது. அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதலாவதாக லவ் ஜிஹாத் என்ற பெயராலே குழப்பங்கள், அப்புறம் கர் வாபசி என்று சொல்லி தாய் மதம் திரும்புதல், முஸ்லிம்களை மீண்டும் கிறிஸ்தவர்களையும் தாய் மதத்துக்கு கொண்டு வருதல் என்று சொல்லி அதிலே வன்முறைகளை விடுத்தார்கள். வழிபாட்டு தலங்களை இடித்தார்கள், கிறிஸ்தவ சர்ச்சைகளை அழித்தார்கள், மத குருக்களை தாக்கினார்கள், கன்னிகாஸ்திரிகளை தாக்கினார்கள். யாரெல்லாம் தீவிரவாதம் புரிஞ்சாங்களோ அவங்களெல்லாம் விடுதலை பண்ணிட்டாங்க. நீங்கள் நேற்று பேப்பரில் படிச்ச அசீமானந்தா அவரே ஒத்துக்கொண்டார், நான் தான் குண்டு வைத்தேன் என்று. மக்கா மஸ்ஜிதிலும் அஜ்மீர் ஷெரீஃபிலும் சம்ஜுதா எக்ஸ்பிரஸிலும் நான் தான் குண்டு வச்சேன்னு சொன்னார் அந்த ஆள். அவரையும் அவரை சார்ந்த ஆட்களையும் விடுத்து விட்டார்கள். நீதிமன்றம் என்ன சொல்லியது? ப்ராசிக்யூஷன் தரப்பிலிருந்து போதுமான ஆதாரங்கள் தரப்படவில்லை. எப்படி கொடுப்பாங்க இவங்க ஆளை இவங்க காட்டி கொடுப்பாங்களா? விடுதலை பண்ணிவிட்டார். ஆகவே இவைதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாம் வகுப்புவாத மயம், அதிகார வர்க்கம், பியூரோக்ரசி, வகுப்புவாத மயம், சிபிஐ, நீதித்துறை, எல்லா இடத்திலும் இவர்கள் ஆட்களை கொண்டு பூத்தி வைத்து விட்டார்கள். இவர்கள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் இந்த அதிகாரிகள் அங்கே இருப்பார்கள். அவர்கள் அதிகாரிகளை இருந்து கொண்டு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சமஸ்கிருதத்தை திணித்தார்கள். நமக்கு எந்த மொழி மேலேயும் கோபம் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா மொழியும் சமந்தான். எந்த மொழியும் இது உயர்ந்தது அது தாழ்ந்தது என்றெல்லாம் மொழியிலே இஸ்லாம் எந்த வேறுபாட்டையும் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வுடைய மொழி என்றெல்லாம் ஒரு மொழி இல்லை, தேவ பாஷை என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மக்களுடைய புழக்கத்தில் இருக்கிறது அந்த மொழி. மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்களா? மக்கள் புழக்கத்தில் இல்லாத மொழி அந்த மக்கள் மீது அவர்கள் ஏன் திணிக்க வேண்டும் என்றால் அது அந்த வகுப்புவாத சிந்தனையில் வருவது. வந்தே மாதரத்தை மிக பெரும் பிரச்சனையாக்கினார்கள். அது ஏற்கனவே பேசி ஓய்ந்து போன ஒரு விஷயம். அது முஸ்லிம்கள் தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் யாரையும் இறைவனை தவிர எவரையும் வணங்க மாட்டோம், எங்கள் நபியே நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிற போது தாய்மண்ணை வணங்க வேண்டும் சொல்கின்ற பாடலை முஸ்லிம்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இது ஏற்கனவே சொல்லி பேசி ஓய்ந்து போன ஒரு சமாச்சாரம் மீண்டும் கிளப்பினார்கள். அவருடைய இரட்டை நிலை முத்தலாக் விஷயத்தில் சொன்னார்கள், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் நடங்கன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டு முத்தலாக்கை தடை பண்ணிடுச்சு. அதே சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லிச்சு சபரிமலைக்கு பெண்கள் போகலாம் என்று. அதை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அதை ஏற்றுக்கொள்ளலாமே. ஆக டபுள்ஸ், இரட்டை நிலை, நமக்கு ஒரு நிலை மற்றவர்களுக்கு ஒரு நிலை, இப்படித்தான் அவருடைய நிலைமை போயிருக்கிறது. இந்த மாட்டிறைச்சியை வைத்து கொண்டு அவர்கள் படுத்திய பாடு என்ன தெரியுமில்லோ உங்களுக்கு? என்ன நிலை என்று ஒருத்தர் விரும்பினது சாப்பிடக்கூடாது அந்த நாட்டில். மாட்டிறைச்சி சாப்பிட்டான், மாட்டிறைச்சி வச்சிருந்தான், மாட்டை கடத்தினான் என்று 80க்கும் மேற்பட்ட முஸ்லீம்களை கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்தவர்களை வாழையிட்டு வரவேற்றார்கள். முஸ்லிம்களை மட்டுமல்ல, தலித்துகள், இறந்து போன பசுவின் தோலை உரித்ததற்காக தலித்துகள் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். என்சிஆர்பி, நேஷனல் ரெக்கார்ட் ஃபார் கிரைம் பியூரோ சொல்லுகிறது, இவருடைய ஆட்சியில் தான் தலித்துகளுக்கு அதிகமான கொடுமைகள் இழைக்கப்பட்டன என்று புள்ளிவரம் சொல்லுகிறது. இந்த மாட்டிறைச்சி யாருக்கு லாபம்? இந்த தடை செய்தனால் யாருக்கு லாபம் இல்லை? ஒரு விவசாயி என்ன செய்வான்? பால் கொடுக்க நிலைத்து விட்ட ஒரு பசுமாட்டை வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்ய முடியும்? அவன் விற்கத்தான் வேண்டும். முதலில் விற்கக்கூடாது என்று தடை போட்டார்கள். பெரும் பிரச்சனை ஆகிட்டு, இந்த மாட்டை வச்சுக்கிட்டு என்னையா செய்கிறது? பாலும் கொடுக்கல, அதுக்கு தீனியும் போடணும்னா நான் என்ன செய்ய முடியும்? விற்கத்தான் முடியும். அது பிரச்சனை. விற்கலாம் ஆனால் கொல்லக்கூடாது என்றார்கள். அப்புறம் விற்கலாம் ஆனால் கொல்லக்கூடாது என்றார்கள். பின்னால் கொல்லக்கூடாதுனால யார் வாங்குவாதை? யாரும் வாங்க மாட்டார்கள். விவசாயிகளால் அதை வைத்துக்கொண்டு காப்பாற்றவும் முடியவில்லை, விற்கவும் முடியவில்லை. அந்த மாடுகளை தெருவிலே கொண்டு விட்டார்கள். அது வயல்களிலும் மற்ற மரங்களையும் கனிகளையும் சாப்பிட்டு முடித்தது. பெரும் பிரச்சனை ஆகிப்போச்சு. ஆகவே விவசாயிகளுக்கு ஒரு நன்மையாக செய்தார்கள் இவர்கள். விவசாயிகளுக்கு கேடுகளைத்தான் இவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். ஆகவே எந்த வகையிலும் இவர்கள் நாட்டிற்கு நல்ல விஷயத்தை செய்யவில்லை. அடிப்படையில் அவர்கள் செய்து முடித்ததெல்லாம் அவர்கள் நீண்ட கால அஜெண்டாவான இந்த துவேஷம்,
வெறுப்பு, பகை இவற்றைத்தான் இந்த 5 ஆண்டு காலமாக இந்த நாடு சந்தித்து வந்திருக்கிறது என்பதனையும் நாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவர்கள் நீடித்தால், மீண்டும் 19இல் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பல கேள்விகளை வைக்கிறார்கள். இனிமேல் எலெக்ஷன் தொடர்ந்து நடக்குமா என்பதே ஒரு கேள்வி. இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன், இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு பாதுகாக்கப்படுமா, மாற்றப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மீடியாக்கள் சுதந்திரமாக இனிமேல் இயங்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக பல்வேறு ஆபத்துக்களை அது எதிர்கொண்டதாக இருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆகவே வளர்ச்சி நடைபெறவில்லை, மாறாக வகுப்புவாதம் தான் அங்கே வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாட்டு மக்களுக்கு நாம் சொல்லுகின்ற, இது எல்லாரையும் பாதிக்கிற, இதுவரை நாம் சொல்லியது நாட்டிலே உள்ள அத்தனை குடிமக்களுக்குமான ஒரு செய்தி. இது முஸ்லிம்களுக்கான செய்தி அல்ல, இந்திய மக்கள் அனைவருக்குமான ஒரு செய்தி.